வணக்கம். ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. இது வந்து 2 தடவ நோட்டிஃபிகேஷன் வந்து 3வது தடவ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிசம்பர் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறதுல ப்ராசஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குது. ஃபீஸ் எக்ஸம்ஷன்னா என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி 2024லையோ இதுக்கு முன்னாடியோ யாராவது கட்டணம் செலுத்தியிருந்தாங்கன்னா ரூ. 600 அந்த கட்டணம் செலுத்தியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த தடவை கட்டணம் செலுத்த தேவையில்லை. வெறும் நீங்கள் அவங்க புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளைலாம் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். எல்லாம் பண்ணும்போது நிறைய பேரோட குவரிஸ் என்னதுன்னா, ஏன் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஆக மாட்டேங்குது? திருப்பி வந்து நிறைய அந்த ரூ. 600 காட்டுற மாதிரி தான் எல்லாரும் காட்டிகிட்டு இருந்தாங்க. ரூ. 600 காட்டுது திருப்பி அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக நீங்கள் அது வந்து என்ன பண்ணணும்னா, கடைசியாக வந்து என்ன அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக அதே நேம், அதே இனிஷியல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கேப் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக என்ன கொடுத்தீங்களோ அதே நேம் எக்ஸாக்டாக கொடுக்கணும். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அது அப்படியே என்ன மாதிரி கொடுத்தீங்களோ அப்படியே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லைனாக டைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இது வந்து கரெக்டாக இது வந்துடும். ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படியே ஆட்டோவாக அப்டேட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்ன நேம் கொடுத்தீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். எப்படி வந்து நான் பழைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் ஜிமெயிலுக்கு போயிட்டு டிஆர்பின்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜிமெயில் போன தடவை அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயிலில் போய் டிஆர்பின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களோட பழைய இமெயிலெலாம் வந்திருக்கும். அந்த இமெயிலில் உங்களோட மெயில் ஐடியும் லாகினும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு சைன்இன்குள்ளே போய் அந்த மெயில் லாகின் வச்சு நீங்கள் சைன் பண்ணி உங்கள் பழைய அப்ளிகேஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நேம் எப்படி கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ரோல் நம்பரை கூட நீங்கள் எடுத்து இந்த புது அப்ளிகேஷனில் போடுற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் ஆகும். இது வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் அந்த ப்ராப்ளமில் இருப்பீங்க, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் அப்புறம் எல்லா எக்ஸாம் ரிலேட்டட் குவாரிஸ்க்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.